கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நாம் மனிதர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதர் மற்ற மனிதருக்கு அநியாயம் செய்வதை அல்லாஹு தஆலா ஹராமாக்கி இருக்கின்றான். அல்லாஹு தஆலா தனக்கு தானே அநியாயம் செய்வதையும் ஹராமாக்கி இருக்கிறான். ஹதீஸில் குதுசியில் இவ்வாறு கூறுகிறான், யா இபாதி இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி, என்னுடைய அடியார்களே, நான் எனக்கு நானே அநியாயம் செய்வதை ஹராமாக்கி இருக்கின்றேன். ஃபஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரமா, உங்களுக்கு மத்தியில் நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு அநியாயம் செய்வதையும் நான் ஹராமாக்கி இருக்கின்றேன் என்று அல்லாஹு தஆலா கூறியதை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். கண்ணியமான அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த அநியாயத்தை இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இரண்டாக பிரித்திருக்கிறார்கள். முதலாவது லுல்முன் நஃப்ஸ், ஒரு மனிதன் தனக்கு செய்யக்கூடிய அநியாயம். அதில் முதலாவது அஅ்வமுஹு அஷ்ஷிர்க், ஷிர்காக இருந்து கொண்டிருக்கிறது, இணை வைப்பு. இன்ன ஷிர்க தலுல்முன் அதீம், ஷிர்க் என்பது அது மிகப்பெரிய அநியாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது லுல்முல் அப் கைரஹு, ஒரு மனிதன் பிறருக்கு செய்யக்கூடிய அநியாயங்கள். நாம் கூட்டாக சேர்ந்து மனிதர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் மற்றவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய அநியாயம். இந்த அநியாயங்கள் எதுவும் உலக வாழ்க்கையுடன் முடிந்து விட மாட்டாது. இந்த செய்யக்கூடிய ஒவ்வொரு அநியாயத்துக்கும் பிரதிபலிப்பு அல்லாஹு தஆலா வைத்தே இருக்கிறான். இதனுடைய கூலி தண்டனையை ஒவ்வொருவரும் அனுபவித்தே ஆக வேண்டும். மனிதர்களுக்கு அவர்களுடைய சொத்து செல்வங்கள், அவர்களுடைய மானம் சம்பந்தப்பட்ட விடயங்கள், அவர்களுடைய உயிர் சம்பந்தப்பட்ட விடயங்கள் அனைத்தும் மற்றவர்களுக்கு ஹராமாக அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில் இவ்வாறு கூறினார்கள், இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அஅராலக்கும் அலைக்கும் ஹராமுன், உங்களுடைய இரத்தம், உங்களுடைய சொத்து, உங்களுடைய மானம், இது அனைத்தும் மற்றவர்களுக்கு ஹராமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒருவரை மற்றவர்களுக்கு முன்னால் நையாண்டி பண்ணுகிறார், இழிவுபடுத்துகிறார், இது கூடாது. அவருடைய சொத்து செல்வத்தை அநியாயமாக அபகரிக்கிறார், இது அநியாயம். நல்லாக விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அநியாயம் செய்யப்பட்டவன் ஒரு காஃபிராக இருந்தாலும் அல்லாஹு தஆலா அவனுடைய துஆவை வதுஆவை ஏற்றுக்கொள்வான். காஃபிருடைய வதுஆவே அநியாயம் செய்யப்பட்டால் ஏற்றுக்கொள்வான் என்றால் இதனுடைய பாரதூரத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்மில் அநேகமானவர்கள் வீட்டுக்கு வாடகைக்கு செல்கிறார்கள். 10 வருடம் 20 வருடம் அவர்கள் அந்த வீட்டில் இருக்கிறார்கள். அதன் பின்னர் அவர்களே வழக்கு ஆடுகிறார்கள். நாட்டு சட்டத்தை வைத்து அந்த வீட்டை அவர்கள் சொந்தமாக்கிக் கொள்கிறார்கள். சொந்தமாக்கிக் கொண்டது மட்டும் கிடையாது, பலருக்கு முன்னால் நல்லவர்களை போல நடிக்கிறார்கள். வீட்டை கொடுத்தவர்கள் உள்ளத்தால் அழுது கொண்டிருக்கிறார்கள். யாரிடத்தில் சொல்வது? நாட்டுடைய சட்டத்தை வைத்தால் அந்த சொத்து அவர்களுக்கு சொந்தம். 20 வருடம் இருக்கிறார்கள். அவர்கள் ஆதாரபூர்வமாக அவர்கள் அனைத்தையும் முன்வைத்து, நாட்டு சட்டத்தை முன்வைத்து அந்த வீட்டில் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். வீட்டை கொடுத்தவர்கள் வயிறெறிந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு முன்னால் சரி வராது. நீ 20 வருடம் வாழ்ந்தாலும் 200 வருடம் வாழ்ந்தாலும் உனக்கு இல்லாதது அது உனக்கு கிடையாது. மற்றவனுடைய சொத்து உனக்கு கிடையாது. அல்லாஹுவை பயந்தவர்கள் இது போன்ற காரியங்களை செய்ய மாட்டார்கள். கண்ணியமானவர்களை, இந்த அநியாயம் கியாமத்துடைய கண்டுகொள்வார், கியாமத்தில் கண்டுகொள்வார். கடைகளை கூலிக்கெடுக்கிறார்கள்,
தகப்பன் இருக்கும் போது கடையை எடுத்தவர் தகப்பன் மரணித்து 10 வருடம் 20 வருடமாகிவிட்டது. மகனுக்கு அந்த விடயம் தெரியாது. பல வருடம் இருக்கிறார் அவருடைய சொந்த கடையை போன்று. இவர் எவ்வளவு சம்பாதித்து அவருடைய வீட்டில் உள்ள மனைவி மக்களுக்கு கொடுத்தாலும் அந்த மனைவி மக்களின் மூலம் இவருக்கு சந்தோஷம் கொடுக்கப்பட மாட்டாது. அடுத்தவண்ட வயிறை எரித்து கொண்டு அடுத்தவண்ட சொத்தை அனுபவித்து கொண்டு எப்படி அல்லாஹ் இவருக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பான்? அநியாயத்தை பயந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தில் செல்லக்கூடிய நேரத்தில் கூட, வீட்டிலிருந்து வெளியாகக்கூடிய நேரத்தில் கூட அநியாயத்தை விட்டு பாதுகாப்பு தேடினார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் அதில்ல அவ் உதல்ல அவ் அஸில்ல அவ் உஸல்ல அவ் அத்லம அவ் உத்லம அவ் அஜ்ஹல அவ் யுஜ்ஹல அலைய. அபூ தாவூதுடைய ரிவாயத். யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். நான் யாரையும் ஏமாற்றவும் கூடாது, நான் ஏமாற்றப்படவும் கூடாது, நான் வலிக்கு விழவும் கூடாது, மற்றவர்களை வலிக்கு விழ வைக்கவும் கூடாது, நான் அநியாயம் செய்யவும் கூடாது, மற்றவர்களினால் அநியாயம் செய்யப்படவும் கூடாது. அநியாயம் பாரதூரத்தை விளங்கினார்கள். சஃபருடைய நீண்ட துஆ, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபீ சஃபரினா, அந்த துஆவில் இறுதியில் கூறினார்கள் வதஅவத்தில் மதுலூம், அநியாயம் செய்யப்பட்டவனின் பதுஆவை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சஃபருடைய துஆவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள் என்றால் பதுஆவை பயந்தார்கள். அநியாயம் செய்யப்பட்டவனின் பதுஆவை பயந்தார்கள். யாராக இருந்தாலும் சரி, ஒருவனுக்கு அநியாயம் செய்யப்பட்டால் அவனின் பதுஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். கண்ணியமானவர்களே, இன்று இந்த அநியாயம் என்பது சர்வசாதாரணமாக மாறிவிட்டது. ஒரு ஊரில் ஒருவர் மக்களுக்கு மத்தியில் அவர் ஒரு வீரமான ஒருவராக தென்பட்டால் மக்களுடைய சொத்தை சூறையாடுவார். அவருடைய பலத்தை வைத்து, அவருடைய சண்டித்தனத்தை வைத்து மற்ற மக்களுக்கு அநியாயம் செய்ய ஆரம்பிப்பாரேயானால் அவருடைய முடிவை பயந்து கொள்ள வேண்டும். ஆது சமூது கூட்டத்தினரை விட பலசாலிகள் வருவார்களா? அவர்கள் என்ன கேட்டார்கள்? மன் அஷத்த மின்னா குவா, இந்த பூமிக்கு மேலால் நம்மை விட பலசாலிகள் யார் என்று கேட்டார்கள். அல்லாஹ் அளித்தானா இல்லையா? கண்ணியமானவர்களை விளங்கிக் கொள்ள வேண்டும். அநியாயம் மனிதனை அழிக்கக்கூடியது. அநியாயக்காரன் அவன் அழிந்தே தீருவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அநியாயம் செய்து விட்டால், இருவரும் மரணித்து விட்டார்கள். அநியாயம் செய்யப்பட்டவர் அந்த அநியாயம் செய்யப்பட்ட நிலையில் மரணித்து விட்டார். பெரிதளவில் அமல் எதுவுமே செய்யவில்லை. அநியாயம் செய்தவர் பெரும் அமல்தாரி. இருவர்களும் அல்லாஹ்வுக்கு முன்னால் கொண்டு வரப்படுவார்கள் கியாமத்துடைய நாளில். அநியாயம் செய்யப்பட்டவனிடத்தில் அல்லாஹு தஆலா அந்த அநியாயம் செய்தவனுடைய நன்மைகளை எடுத்து அநியாயம் செய்யப்பட்டவனுக்கு கொடுத்து விடுவான். அநியாயம் செய்தவன் மலை போன்று அமல் கொண்டு வருவான். எதுவுமே இல்லாமல் நரகத்தில் எரியப்படுவான் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாயால் கூட யாருக்கும் அநியாயமான வார்த்தைகளை நாம் வெளியாக்கக்கூடாது. நம்முடைய குழந்தைகளையும் இந்த தர்பியத்தில், இந்த ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்து நாம் வளர்ப்போமேயானால் நாம் இந்த அநியாயத்தை விட்டு நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சமூகத்தையும் பாதுகாக்கலாம். கண்ணியமானவர்களே, இன்று உலகத்துடைய அற்பமான சொற்பமான நிரந்தரமற்ற இந்த வாழ்க்கைக்காக வேண்டி மனிதர்கள் பல மனிதர்களுக்கு அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். காணி பிரச்சினை, காணியில் ஒரு அடி முன்னால் அவர்கள் வேலியை போட்டு விட்டார்கள். அநியாயமா இல்லையா? விளங்கிக் கொள்ளுங்கள் கண்ணியமானவர்களே. நீங்கள் ஒரு சான் உலகத்தில் காணியை மேலதிகமாக பிடித்து கொண்டால் அதனை அல்லாஹு தஆலா கியாமத்துடைய நாளில் உங்களுக்கு ஒரு மாலையாக ஆக்கி உங்களோட களத்துல போடுவான். விளையாட்டல்ல. மன் ஸலம, யார் அநியாயம் செய்கிறாரோ தவ்வகஹுல்லாஹு
தவ்வகஹு மின் சபி அர்தீன் 7 பூமிகளாக ஆக்கி களத்தில் போடப்படும். விளையாட்டல்ல, விளையாட்டல்ல கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வோட விளையாடேலா. அதனால நாங்கள் விளங்கிக் கொள்ளணும், இந்த அநியாயம் என்பது எங்களை அழிக்கக்கூடியது. எனவே அல்லாஹு தஆலா இந்த அநியாயங்களை விட்டு எங்கள் எல்லாரையும் பாதுகாப்பானாக.